இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. தீப்தியோட பேர் தான் போட்டிருக்கு. மூல நட்சத்திரம். ஐயோ விஷால், இங்க வாங்க. வரேன். மூல நட்சத்திரம். என்னாச்சு? விஷால், இத பாருங்களே, இங்க பாருங்க. தீப்தியோட பேர் தான் போட்டிருக்கு. இதுதான் ஒரிஜினல் ஜாதகமே. மூல நட்சத்திரம் போட்டிருக்கு பாருங்க. தீப்தியோட இந்த மூல நட்சத்திரம் இவங்க உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணாங்கன்னா உங்க அப்பா அம்மா உயிருக்கே ஆபத்து. ஒரு நிமிஷம். பென்டிரைவ் மாதிரி இருக்கு. பென்டிரைவா? இது என்ன ஜாதகம்? இதுலயும் தீப்தியும் தான் இருக்கு. ஒருவேளை ஜாதகத்தை மாத்தி எழுதி அம்மாவை ஏமாத்தி இருக்காங்களோ? அப்படிதான் இருக்கும். இதோ இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு. அப்போ டூப்ளிகேட்டா ஒரு ஜாதகத்தை ரெடி பண்ணி அம்மாவை ஏமாத்தி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதான் இருக்கும். சரி, இந்த பென் டிரைவ் தெரியலையே. அங்க பாரு, ஏதோ ஸ்பீக்கர் இருக்கு. குடு. வா. என் அக்காவுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. கடவுளே, அவ எந்த பிரச்சனையும் இல்லாம இங்க வந்து சேரணும். சுபத்ரா, நேரம் போய்கிட்டே இருக்கு. என்ன முடிவெடுத்திருக்க? விஷால் நிச்சயமா இசைய கூட்டிட்டு வந்துருவான். கொஞ்ச நேரம் காத்திருப்போம் ப்ளீஸ். உங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்களே. சுபத்ரா, நான் சொன்னேன்ல. அத்தை, உங்ககிட்ட நான் உண்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிருந்தேன்ல. இதோ அந்த ஜாதகம். என்ன இது? பானுமதி தீப்தியோட ஜாதகத்தை மாத்தி எழுதிதான் இந்த நிச்சயத்தை ரெடி பண்ணிருக்காங்கிறதுக்கான ஆதாரம். இது தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகம். இது அவளோட போலி ஜாதகம். போலி ஜாதகமா? இசை, எனக்கு தலையை சுத்துது. கொஞ்சம் விவரமா சொல்லுமா. சொல்றேன் அத்தை. தீப்தியோட ஒரிஜினல் ஜாதகத்துல அவளுக்கு மூல நட்சத்திரம். அதனால அவ ராகவ கல்யாணம் பண்ணா உங்களுக்கும் மாமாவுக்கும் ஆபத்துன்னு சொல்லி ஜோசியர் சொல்லிருக்காரு. என்னது? மூல நட்சத்திரமா? ஆமா அத்தை. அது மாமியார் மாமனார பாதிக்கும் இல்லையா? அது தெரிஞ்சுதான் பானுமதி ஜாதகத்தை மாத்தி ராகவுக்கு பொருந்துற மாதிரி போலி ஜாதகத்தை உங்ககிட்ட கொடுத்திருக்காங்க. அடி பாவி! ஐயோ, ஜாதகம் பக்காவா பொருந்தி இருந்துச்சே. அந்த ஜாதகம் டூப்ளிகேட்டா இருந்தா எல்லாமே பொருத்தமா தானே அர்த்தம் இருக்கும். அப்படிதான் அதை எழுதுவாங்க. அதான் இந்த ஜாதகத்தை நீங்க கொண்டு போய் கொடுத்தப்போ 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பொருந்திருக்கு. அடி பாவிங்களா! அடி பாவி!
அடி பாவி, ஏன்டி இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? ஏன்டி இப்படி பண்ண? ச்சே. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? திருந்தவே மாட்டியா? அது இல்ல அத்தை. வேணாம் வேணாம், என்ன அத்தைன்னு சொல்லாத. அந்த அருகதை உனக்கு கிடையாது. ஏண்டி என் பையன் பேசுற மாதிரி இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி என்னை ஏமாத்திருக்கியே, நீ உருப்பிடுவியா? உன் வஞ்சக புத்தி உன்னை விட்டு போகவே இல்லையா? அத்தை, நான் தப்பு பண்ணிட்டேன் தான். ஆனா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. இனியும் நீ சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ செஞ்ச எல்லா ஃப்ராடுத்தனத்தையும் அதான் இசை ஆணித்தரமா சொல்லிட்டாளே. ஜாதக பொருத்தத்தை மாத்தி அத மாத்தி ஏமாத்தணும்னு உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? ஏற்கனவே எங்க பார்த்திபன் அண்ணனை ஏமாத்தி எங்க குடும்பத்தை பிரிச்ச. இப்ப நீ மறுபடியும் எங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன். ஜாதகத்தை மாத்தி வச்சேன்னு தெரிஞ்சதும் உன்னை சுட்டு கொல்லணும் போல இருந்துச்சு. ஆனா என் பிள்ளைங்க நிச்சயதார்த்தம் நடக்கணும்னு நான் சும்மா இருக்கேன். இந்த பானுமதி இன்னும் திருந்தவே இல்ல. இவ இன்னும் அப்படியே தான் இருக்கா. வயித்த கலக்கிச்சேன்னு பாத்ரூம்ல இருந்தேன். இவ அண்ணன் தீப்தி எல்லாரும் பேசுனதை என் காதுல கேட்டேன். தீப்தியோட ஜாதகமே டூப்ளிகேட். அவளுக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரத்துக்காரியால மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உசிருக்கே ஆபத்து. தெரிஞ்சாவ இந்த நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. பிராடு பிராடு பிராடு. இதுல இவ திருட்டுத்தனத்துக்கு என்னைய கூட்டு சேர்க்க பாக்குறா. அததான் நாங்க இப்ப விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். நீ உடனே என்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா? எங்க சொல்ல விட்டா? அவ கூட என்ன கூட்டு சேர்க்கணும்னு பார்த்தா முடியாதுன்னு சொல்லிட்டேன். என்னத்தையும் மூஞ்சில அடிச்சா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். நான் முழிச்சு பாக்கும்போது அந்த ரூமுக்குள்ள என் கையை காலை கட்டி போட்டுட்டு வந்திருக்கா. உலகார பாவி. இந்த பாருடி, நான் சாதாரண ஆளு கிடையாது. அங்காளம்மனை கும்பிடுறவ. என் உடம்பு பூ மாதிரி. என்ன இந்த மாதிரி பண்ணல அந்த தாய் பார்த்துட்டு சும்மா இருப்பாளா? உன் கை கால விளங்க மாதிரி போகும். கேடு கெட்டவங்க. இந்த மாதிரி ஒரு கிரிமினல் வேலை பார்த்திருக்கீங்க? அங்க என்னடி பாக்குற? அசிங்கம் பிடிச்சவளே. சொந்த குடும்பத்துக்குள்ளேயே இப்படி கீழ்த்தரமான வேலை பாக்குறியே. உன்னெல்லாம் ச்சே! அத்தா அப்பவே உன்னை வெளிய போ சொன்னாங்க. ஒழுங்கு மரியாதையா வெளியில போயிடு. வெளியில அனுப்ப கூடாது. இவளெல்லாம் உள்ளதான் அனுப்பணும். முதல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுங்க.